இதான இதில் மெயின் இது சுத்தரான எப்படி சுத்தம் ஊர் முட்டை இந்த ஊர் முட்டைக்கும் பிராய்லர் முட்டைக்கும் சரியான வித்தியாசம் இருக்கும் நல்ல வணக்கம் வீட்டுக்கு நீட்டாக கரைக்கும் அனைவருக்கும் வணக்கம் சொல்லுனையா ரைட் ரெடி வீடியோ கொடுத்தாச்சு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரூபன் நான் உங்கள் நித்தி இவன் தான் நேயா ரைட் எங்களை நேயா ஃபேமிலி பிளாக் சார்பாக இன்றைக்கு நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்னா காலை உணவு குக்கிங் இன்றைக்கு காலை மேலே செய்கிறபடியே எங்களுக்கு காலை உணவு நாங்கள் அந்த உணவு என்னென்னா நீங்கள் கொமலில் கேட்டால் அப்பம் அப்பம் தான் பாலப்பம் தானே பாலப்பம் சுட போகிறோம் என்னையா சொல்லுங்க சொல்லுங்க இன்னைக்கு நேயா தான் பாலப்பம் சுட போகிறீங்க போல சுட போகிறீங்க நேயா ஓ அவன் நேயா பாலப்பம் இல்லை அவன் தான் சொல்லி தந்தேன் இது தான் போடுங்க ரைட் ஓகே நாங்கள் வந்து இன்றைக்கு பாலப்பம் என்னென்ன நேற்று நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு பிளான் போட்டது நேற்று பாட்டுகள் கேட்டதால் நான் எடுக்காம விட்டுட்டேன் அப்போ எல்லாம் கலவையில் எல்லாம் சரியாக இருக்குது நாங்கள் என்னென்ன செஞ்சோன்னு நித்தி சொல்லுவா செஃப் சொல்லுவா நாங்கள் வீடியோக்குள்ளே வாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரூபன் நான் உங்கள் நித்தி இவன் தான் நேயா ரைட் எங்களை நேயா ஃபேமிலி பிளாக் சார்பாக இன்றைக்கு நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்னா காலை உணவு குக்கிங் இன்றைக்கு காலை மேலே செய்கிறபடியே எங்களுக்கு காலை உணவு நாங்கள் அந்த உணவு என்னென்னா நீங்கள் கொமலில் கேட்டால் அப்பம் தான் பாலப்பம் தானே பாலப்பம் சுட போகிறோம் என்னையா சொல்லுங்க சொல்லுங்க இன்னைக்கு நேயா தான் பாலப்பம் சுட போகிறீங்க போல சுட போகிறீங்க நேயா ஓ அவன் நேயா பாலப்பம் இல்லை அவன் தான் சொல்லி தந்தேன் இது தான் போடுங்க ரைட் ஓகே நாங்கள் வந்து இன்றைக்கு பாலப்பம் என்னென்ன நேற்று நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு பிளான் போட்டது நேற்று பாட்டுகள் கேட்டதால் நான் எடுக்காம விட்டுட்டேன் அப்போ எல்லாம் கலவையில் எல்லாம் சரியாக இருக்குது நாங்கள் என்னென்ன செஞ்சோன்னு நித்தி சொல்லுவா செஃப் சொல்லுவா நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம்பாங்க ஓகே நாங்கள் வந்து சமையல் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள் இப்படி தான் நடமாடி திரிகிறோம் உங்களை வீட்டுக்கு ஏன்னா நிதி வீடு ஒவ்வொன்றா திரிகிறோம் சரிங்க நடமாடி திரிகிறோம் இந்த ஏன்னா காலை நேரத்து கிளம்பி எடுக்கிறபடி கொஞ்சம் இதாக இருக்குது இல்லை கொஞ்சம் காய்ச்சல் நினைத்து ரைட் இப்போ என்னென்னதுண்டா நீ நித்தி சொல்லுங்க என்னென்ன எனக்கு தெரியுது இப்போ அப்பம்மாவுக்கு வெள்ளை அரிசி எடுத்து ஊற விட்டது வெள்ளை அரிசியும் பழைய சாதமும் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் எல்லாம் சேர்த்து உப்பும் கொஞ்சம் சீனியும் சேர்த்து மிக்சியில் அடித்தா இளநீ முக்கியமாக இளநீ விடணும் இளநீ 2ஆம் பால் விட்டு மிக்சியில் அடித்து புளிக்க வச்சுட்டு எடுத்து வைக்கிறோம் பதமாக சுட்டு பார்ப்போம் அடுத்தது நான் நேயாக்காக ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன் ஊர் முட்டையாப்பதுக்கு தேங்காய் எண்ணெய் சுட போட்ட மிளகுத்தூள் விருப்பப்பட்டாக மிளகுத்தூள் எல்லாம் போட்டு ஒரு விதமாக சாப்பிடலாம் அடுத்தது சீனி ப்ரௌன் சீனி பால் பால் முக்கியமான பால் மற்றதா அப்பச்சட்டி ஓகே இப்போ எங்களை அப்பச்சட்டி எடுத்து மேலே வச்சாச்சுன்னு இல்லை கொஞ்சம் ஹீட் ஆகும் இது பிரச்சனை இல்லை இதில் வைக்கிறது பிரச்சனை இல்லை இங்கே கீழே இருந்து அந்த தோசைக்கல்லி தகர அதெல்லாம் அடுப்பில் வச்ச உனக்கு கறி பிடிச்சது இரும்பு ஆனால் இது அடுப்பில் வைக்கக்கூடாது வைக்கலாம் படம் இதுலையா ரைட் இப்போ சட்டி டக்குன்னு சூடாயிருமா நினைக்கிறேன் டக் பண்ணு தேங்காய் இது வந்து நாங்கள் வீடியோ போட்டு 2-3 நாள்லேயே கோமன் வந்தது நீங்கள் அப்பம் செய்யுங்க என்ன கேட்டது எங்களுக்கு அதுக்கான டைம் எங்களுக்கு கிடைக்கல இன்றைக்கு நாங்கள் செய்வோம் என்னையா நீங்கள் தான் சொல்லணும் பூசிடணும் சட்டி சூடாகிட்டு என்னம்மா அப்பத்தை சுட்டு தரட்டாம் பிள்ளைக்கு அப்பம் வேணுமா காலம் அப்படி அமைதியாக இருக்கிறவங்க குருவியல் பறவைகள்கிட்ட சத்தணும் மற்ற மாதிரி ஆகிட்ட சத்தம் கூட ஹீட் ஆகிட்டு தான் என்ன கொதிக்குது
காரம் இப்படித்தான் நடந்து ஒரு கரண்டி மாவு தாக்கு இதான இதில் மெயின் இருந்துச்சு சூப்பராக எப்படி சுத்தம் அடுத்ததாக பாலை விடுவேன் டக்குன்னு டக்குன்னு வேறு குறைச்சிடுவோம் சட்டி கொதிக்க மட்டும்தான் ஊட்டி விடுவோம் மற்றபடி அடுத்து குறைச்சி தான் குறைச்சி தாங்கணும் இதை உங்களுக்கு தான் அப்பமா மூடி விடுவோம் அப்போ பிடிக்குமா பிள்ளைக்கு பிள்ளைக்கு அப்பம் வேணுமா முட்டை அப்பம் வேணுமா முட்டை வேணுமா முட்டையை கண்டா காணும் முட்டை எங்கே இடக்குன்னா டக்குனு நசுக்கி நசுக்கி உடைச்சிடும் அவரு காஞ்சி முட்டையை உடைச்சி போட்டு தன் பாடலே இருந்துட்டேன் அப்பாக்கு ரவா தான் கட்டுப்பேன் ரைட் நீ அம்மாக்கு காலை மீன் எடுத்து குழம்பு அதை கொண்டு கொலை அவாக்கு இங்கே நல்ல புழுதான் நேற்று பிள்ளை அவங்களோட நேரஞ்சல் வச்சு அந்த இதோடைய உரிய விஞ்சல் வேண்டாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு இப்போ என்ன வெட்டிங் பண்ண அப்புறம் ஏதாவது இந்த அப்பம் செய்ய தெரியுமா இல்லை முதல்ல தெரியுமா எல்லா சாப்பாடும் முதலே தெரியும் என்னென்ன தெரியும் செய்கிறேன் அம்மா செய்கிறா பார்த்து செய்வேன் உண்மையா உண்மையா எங்கட அம்மா கடையில் எந்த வித சாப்பாடும் பண்ண மாட்டா எதுவுமே செய்து தான் தருவா அதை பார்த்து நாங்களும் பழகினோம் அப்பத்தில் ஃபேமஸ்னா எங்கள் அம்மாவோட இப்போ அவங்க வைப்பினோம் அம்மா முடி அப்பஜா வேற முடியப்பம் தோசை பலகாரங்களை எல்லாம் செய்து கொடுக்குறவா இப்போவும் கேட்குறதா அம்மாவால் அம்மா அப்பன்னு சொல்கிறவண்டா இடிச்சு தான் சொல்லுவா உடல் உழைக்கல இடிச்சு தான் சொல்கிறவா இப்போ இல்லை ஆனால் இப்போவும் ஆர்டர் வந்துன்னா இருக்கு அம்மாவுக்கு அப்பம் செய்தாங்க அம்மா என்னால் உடல்நிலை ஏலான்னு சொல்லிட்டு இருக்கிறா ஆனால் செய்யணுமென்ற ஒரு ஊக்கம் இருக்குது அப்பன் ரெடி இப்போ எத்தனை சீனி லைட்டாக மேலாட்டமாக தூக்கிடணும் அப்படி உங்களுக்கு பிடிக்கும் தானே சீனி உரம் எனக்கு சீனி உரம் பிடிக்காது எனக்கு மிளகு தூளம் போடும் அப்பத்துக்கு வந்து கல்லில் வந்து புளிக்க வச்சுட்டு செய்ய இன்னும் வேறு லெவலில் இருக்கு கல்லில் செய்கிறோம் அது இல்லை அதான் டேஸ்ட் அப்போ அம்மா அப்படி தான் சொல்லுவா அம்மா கல்லில் தான் செய்கிறோம் நாங்கள் ஒரு நாளைக்கு அப்படி தான் செய்வோம் கையாலே இப்படி எடுக்கலாம் வரும் இப்போ இந்த அடுப்பு நல்லா குறைக்கணும் ஹீட் ஆகிட்டு தானே இதெல்லாம் பம்பு நல்லா குறைச்சி விட்டுட்டு ஒரு கரண்டி மாவை போட்டு அப்படியே அந்த இந்த சுற்றுற விதத்தில் தான் வந்து என்னென்னா அந்த அப்பம் வந்து அப்படி சொப்டாகுமோ ஆகாதுன்ற இது இருக்கு. இப்போ அடுத்த பாலை விடுவோம். பால் கணக்கோட தேவை. பால் இருந்தால் தான் இன்னும் டேஸ்ட்டாக அது சுற்றி விடுவோம். நேயாக்கு முட்டை கிடக்கும். இப்போ பாலப்பம் சுட்டாச்சு, அதோட சேர்த்து ஒரு முட்டையை அப்பமும் சுட போகிறா ஊற்றி. ஓய் பிள்ளைக்கு முட்டையப்பம் என்ன ஆள் நைட்டு பிடிச்சி நல்ல புழுவெலாம் இருக்கு. முட்டை அது கலக்குறாங்க. இது வந்து ஊர் முட்டை. ஊர் முட்டை தான். இந்த ஊர் முட்டைக்கும் பிராய்லர் முட்டைக்கும் சரியான வித்தியாசம் இருக்கும். நல்ல இது ரெட் கலரில் இருக்குது. முட்டை சின்னனாக இருக்கும், ஆனால் அந்த முட்டை வந்து ப்ரௌன் கலராக இருக்கும். அது மேஸ் போடுற கோழி இருக்கு அப்படி இருக்காது, மேய்ச்சல் கோழி தான் அப்படி இருக்கு. எங்கள் அம்மா விட்ட எல்லாம் மேய்ச்சல் கோழி தான். நான் வளர்க்குற கோழியான மேய்ச்சல் கோழி இல்லை. நாயல் பிடிச்சி போடுவேன். ஏற்கனவே ஒன்று தொலைஞ்சாமல் தான் எடுப்பிச்சேன். பெரிய ஊராங்க. இப்போ சுற்றி விட்டால் பால் நல்லா பால் விட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பால் பத்தி வரும். பத்தி வேற வருமா? அடுப்பை நல்லா குறைச்சி விட்டா தன் பாட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அப்போத்துக்கு அடுப்பு நல்லா அடிக்க கூட நல்லா தணிச்சு விடணும். இப்போ தடி விறகு வச்சு எரிக்கிற அடுப்புலேண்டா தணலில் தான் அப்பம் சுடுவினோம் நாங்கள். அதில் இப்போ மினக்கடையில் தணலை கீழே தணலும் மேலே ஒரு சட்டியில் தணலும் நெருப்பு தணலும் போட்டு தான் சுடுவினோம்.
அப்போ மேலேயுமெண்டா நல்லா உடனே பத்திடும். அடுத்த நெய்யாக்கு முட்டையாப்பங்க. என்னையா முட்டையாப்பம்? இது சுவர் இது முட்டையாப்பம் இல்லை. இல்லை முட்டைக்கு பால் வருது. பால் வருது அப்படியே பால் வருது. அடுத்ததாக தான் நெய்யாக்கு முட்டையாப்பம். அப்பமண்டாலே ஒரு சோடி தானே. தெரியாம பண்ணிட்டான். என்னம்மா தெரியாம பண்ணிட்டான். இப்படி கையாலே எடுக்கலாம். இந்த ஆணியில் விட்டுப்பட்டு ஆணியின் செறிய அப்பம். சரி அதை நிறுத்தி எடுத்தாரா? இதான் கேளுங்க. நல்ல சொப்டா பின்னு இதை இப்படியே இதாண்டுவோமே சோடியாக்குவோமே. சோடியாக்கிடுவோம். சோடியப்பம் அடுத்தது வந்து முட்டையப்பம். நினைச்சு நீ அவனுக்கு தான் முட்டையப்பமா? தினமும் கண்டிருத்தான் கைதொடும் தேவையம்மா நேயாக்கு லைட்டாக மிளகு தூள்லாம் நான் சேர்க்கிறேன். சரி மிளகு பெருசாக அந்த உரைக்காக நான் மிளகு தூள் சேர்க்கிறது நல்லா. அவள் உரைப்பின்னு சாப்பிட்றவள் மிளகு தூள் பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கும். லைட்டாக தான் என்ன சொல்கிறீங்க? ஓகே. நேயா மீன் பொரிக்கலுக்கெல்லாம் நான் மஞ்சள் மிளகு தூள் எல்லாம் போட்டு தான் பொரிச்சு கொடுப்பேன். சாப்பிடுறேன் நேயா. என்ன நேயா பிள்ளை தான் வெயிட் பண்ணும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பிள்ளைக்கு சாப்பாடு தான். சாப்பிட காட்டுவீங்களோ? நேஹான முட்டையப்பன் ரெடி. உங்களோட சாப்பாடு ரெடி. நேயாக்கு ஒரு ஊத்தப்பம். பார்த்தீங்களா பால் விட மாட்டாங்க. போறோங்க வார இதே மட்டும். நாங்கள் இப்போ வேறுங்கோ நான் வச்சுருக்க பாலப்பம் நேயாவது 2-3 முட்டையப்பம் சுட்டாச்சு. நேயா வந்து நிற்கிறது 2 பொருளை தொட்டுட்டாங்க. நிற்று வச்சிருக்கிறது முட்டையப்பம். ரெண்டையும் சாப்பிட்டு பார்த்தா அப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். கையில் தாரையில் ஆகணும். அச்சா அப்படி அங்கே சொல்லு. அச்சாவோ சூப்பரோ. எனக்கு ஓட்டம் வந்துருக்கு. நேயா சூப்பரோ. அதில் யூஸ் இதாக யூசியால் என்னென்னு சொல்கிறது? எல்லாரும் சொல்கிறோடைய யூஸ் என்ன சொல்கிறது? நான் பழமையாக சுட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குண்ணே. நான் பழமையாக சுட்டு தர்றேன் தானே. அப்போ அது இன்னும் இதை விட சொப்டாக இருக்கிறது கூட போல. என்ன நல்லா இருக்கு. நீயா இங்கே முட்டையாப்பத்தை வேண்டி ஒன்று சாப்பிடு. நீயாக்கு விளையாட்டு படம் கூடிட்டு சூப்பர். எனக்கு ஊட்டி விடுங்க. நல்லா இருக்கு இந்த வீடியோ. நான் அப்பம் வந்து கிணக்கு ப்ராசஸ் இல்லை தானே. அப்பம் நிறைய சாப்பிடவும் இல்லாது ஒரு சோடி. அப்பத்தை வந்து நாங்கள் என்னடா இந்த ஊற விடுற ப்ராசஸ் தான் கூட. அப்போ நான் கனடிசம் போடல அப்போ தானே. ஆனால் அது முன்கூட்டியே அடுத்த நாள் செய்கிறத முன்கூட்டியே காட்டணும். காட்டையிலாவடியாக நாங்கள் போடல. அதையுமே இன்னொரு நாளைக்கு எப்படி செய்கிறோம் தான் நான் செய்கிற படுமுறையும் போடுறோம். எவ்வளோ அரிசி எடுக்கணும் என்ன மாதிரி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பாய்.